அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, மறுமையே நிரந்தரம். இருந்தாலும் நாம் பயணிக்கின்ற இந்த இடைப்பட்ட இந்த காலம், நம்முடைய ஆயுட்காலம் முழுக்க நமக்கு வருகின்ற சின்ன சின்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, ரொம்ப பெருசாக நமக்கு தெரியும். இதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வர போகிறோம், எப்படி நம்ம வாழ போகிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ரொம்ப கஷ்டங்கள் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது சொல்லிட்டு ஒரு விஷயத்த நாம் மனதார புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக நிரந்தரம் இல்லை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனைக்காக தான் படைத்துள்ளான். மனிதனை படைத்து மனிதனுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து அந்த சோதனையில் அவன் எப்படி இருக்கிறான், இந்த கஷ்டத்தில் எப்படி இருக்கின்றான், பொறுமையுடன் இருக்கின்றானா, அமல்கள் செய்கின்றானா, தன்னை வணங்குகின்றானா சொல்லிட்டு சோதிக்கவே இந்த உலக வாழ்க்கை. இதில் நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து தான் நாளை மறுமை, நிரந்தரமான மறுமையில் சொர்க்கமா நரகமா இது நிர்ணயிக்கப்படும். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் மறுமை ஒன்று இருக்குது. அதையே மறந்து இந்த உலக வாழ்க்கைக்காக தங்கம் வெள்ளி செல்வம் சொல்லிட்டு அது எவ்வளவோ சேமிக்க முடியுமோ, அது சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகளில் போக முடியுமோ அது எல்லா வழிகளையும் கையாண்டு பொக்கிஷமாக சேர்த்து வைக்கின்றான். அவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பொக்கிஷம், இந்த செல்வம் தான் நமக்கு பொக்கிஷம் சொல்லிட்டு நினச்சிட்டு இதற்காக படாத பாடுபடுவான். ஆனால் அவன் சேர்த்து வைத்த அத்தனை பொக்கிஷங்களும் மறுமை வரைக்கும் வருமா? அவன் ஆயுட்காலம் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். நாளைக்கே அவனுக்கு மரணம் சொல்லிட்டு ஒன்று வந்துவிட்டால் எல்லாருக்கும் இருக்கிற அந்த 6 அடி நிலம் தான், அதுக்கு மேலே ஒன்றுமே வரப்போகிறதில்ல. அவன் சேர்த்து வச்ச சொத்துக்களை விட்டு போகணும், அழகாக பார்த்து கட்டிய வீடை விட்டு போகணும், மனைவி மக்கள் சொல்லிட்டு எல்லா சுகங்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுபவிக்கிறதுக்காக என்ன சுகங்களை எல்லாம் கொடுத்தானோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டியது வரும். அப்போது இந்த உலக வாழ்க்கையை நாம் அனுபவிக்கக்கூடாதா? மறுமையை மட்டும் சிந்திச்சு அதன்படியே வாழணுமான்னு கேட்டால் தாராளமாக அனுபவிக்கலாம். நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல வசதிகளையும் கொடுத்து அது எல்லாத்தையும் நம்முடைய வசப்படுத்தி தந்துள்ளான். இப்போ எப்படி செல்வம் தங்க நகைகள் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சேமித்து வைக்கிறோமோ அதுபோல் மறுமைக்காகவும் நாம் சேர்த்து வைக்கணும். மறுமைக்காக எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படி கேட்டால் சிம்பிளாக வேறு ஒன்றுமே இல்லை. 5 வேளை தொழுகை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தொழுதுட்டு அல் குரானை எடுத்து ஓதி திக்ருகள் துவாக்கள் சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும். இது எல்லாமே உங்களுக்கு நாளை மறுமையில் பொக்கிஷங்களாக வந்து நிற்கும். உங்களை எல்லா விதத்துலையும் காப்பாற்றும். கபரோட வேதனையிலிருந்தும் காப்பாற்றும். மறுமையின் அந்த கொடுமையான அந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, நீண்ட நாளாக இருக்கும் அந்த கேள்வி கணக்கு நாள். அந்த நாளை நமக்கு ஈஸியானதாக மாற்றும். அதனால் இந்த உலகம் நம்ம கையில் இருக்குது, இந்த நாட்கள் நம்மக்கிட்ட இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அது இருக்கும் போதே பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மறுமைக்கு நம்ம ஒரு பெரிய பொக்கிஷமாக எப்படி சேர்த்து வைக்கணும், பொக்கிஷத்தை நம்ம எப்படி உருவாக்கணும், எந்த மாதிரி துவாக்களை ஓதணும் சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசிக்கலாம் தேவையே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லாத்தையும் லேசாக்கி தந்துட்டாங்க, எல்லாத்தையும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அப்படி அழகான ஒரு துவாவையும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். தங்கம் வெள்ளி இந்த நகைகள்லாம் எப்படி ஒருத்தவங்க சேர்த்து வைக்கிறாங்களோ பொக்கிஷமாக சேர்த்து வைப்பது போல் இந்த ஒரு துவாவை கற்று நீ சேர்த்து வை, இது ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கோ சொல்லிட்டு ஒரு துவாவை கற்றுத்தராங்க. நிச்சயமாக இது பொக்கிஷமான துவா தான். இந்த துவா ஓதுவதால் மறுமையில மட்டும் நமக்கு பலன் இருக்காது, இந்த உலக வாழ்க்கையிலும் எல்லா பொக்கிஷங்களையும் தேடி வந்து நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தும். அவ்வளவு அற்புதமான துவா இது. இந்த துவாவோட தமிழ் அர்த்தத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெருசா இருக்கும், தெரியாத துவாவா இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு பார்த்து நீங்கள் ஓதுனா போதும், இன்ஷா அல்லாஹ் நாடிய பலன் காணலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்போவுமே நம்ம சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு அசர் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை குறைந்தபட்சம் ஒரு 3 முறை, நான் இப்போ 3 முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அந்த 3 முறை ஓதுனாலே நல்ல பலன் இருக்கும். பொருள் உணர்ந்து ஓதுனா நீங்கள் விருப்பப்பட்டால் இதை விட அதிகமாகவும் நீங்கள் ஓதலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு ஓதிட்டு வாங்க. இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ரி வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்தி
وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب اللهم إني أسألك الثبات في الأمر وأسألك عزيمة الرشد وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب اللهم إني أسألك الثبات في الأمر وأسألك عزيمة الرشد وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب யா அல்லாஹ், சகல நல்ல காரியங்களில் நிலைத்திருப்பதையும் நேர்வழியில் உறுதியையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கின்றேன். இன்னும் உன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திடவும் உன்னை அழகிய முறையில் வணங்கிடவும் நான் உன்னிடம் கேட்கின்றேன். உண்மை உரைக்கும் நாவையும் தூய்மையான உள்ளத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன். உனக்கு தெரிந்த எல்லா கெடுதிகளிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உனக்கு தெரிந்த எல்லா நலவுகளையும் கேட்கின்றேன். உனக்கு தெரிந்த எல்லா பாவங்களிலிருந்தும் நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக நீ மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவன். இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அற்புதமான ஒரு துவா சொல்லிட்டு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒரு பொக்கிஷமாக சேர்த்து வைங்க, மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க சொல்லியிருக்கிறாங்க. மிக சிறந்த ஒரு துவா. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நம்ம கேட்குறோம், இதில் நம்ம தௌபாவும் செய்கிறோம். தேடி பிரித்தாலும் கிடைக்காத ஒரு துவா, அற்புதமான ஒரு துவா. துவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா துவாக்களும் தெரியும் சொல்லிட்டு ஒருவரால் கண்டிப்பாக சொல்ல முடியவே முடியாது. துவாக்கள் எடுத்து ஓத ஓத வந்து கொண்டே இருக்கும். அதனால் எல்லாம் தெரியும், இது போதும், இந்த துவாக்கள் நம்ம ஓதுவதே சிறப்பு சொல்லிட்டு நீங்கள் நிறுத்திக்காதீங்க, ஒரு லிமிட் வச்சுக்காதீங்க. இன்னும் அதிகமான புது புது துவாக்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே தேடி தேடி ஓதுங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா, ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கு ஒரு துவா, வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு துவா, தொழிலுக்கு பிறகு துவாக்கள் சொல்லிட்டு தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்கும் ஏதாவது ஒரு துவா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் விதி மாற காரணமாக இந்த ஒரு துவா கூட இருக்கலாம். அதனால் நம்பிக்கையுடன் இன்றைக்கி அசர் தொழுதுட்டு ஒரே இருப்பில் உட்காந்து குறைஞ்சது 3 முறை ஓதுவதற்கு முன்னாடி சலவாத் ஓதிட்டு பிறகு இந்த துவாவை ஓதி முடிச்சதுக்கு பிறகும் சலவாத் ஓதி துவா செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த துவா இந்த நாள் காரணமாக இருக்கலாம். அப்படி காரணமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.